நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், இந்தாங்க உங்களோட கான்ட்ராக்ட் பேப்பர். சைன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, வழக்கமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். எல்லா புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். காப்பிரைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல? இல்ல, இட்ஸ் ஃபைன். போலாமா கார்த்திக்? முதல்ல இதுல நீ சைன் பண்ணு. இந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுல? இல்லை, இப்போ அடுத்த விஷயங்களை பேசலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு தான் உங்கள் புக்கை லான்ச் பண்ணுறோம். லான்ச்சா? இவ்வளவு சீக்கிரமா? அது வந்து நாளைக்கு எங்களோட பப்ளிஷிங் ஹவுஸோட 10வது ஆண்டு விழா. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் நாங்களே டிசைட் பண்ணோம். அது வந்து அர்ச்சனா மேடமோட புக்கையும் அதோடய லான்ச் பண்ணலான்னு. மன்னிச்சிருங்க தியாகராஜன் சார், ஆனா மேடம், சின்ன ஃபங்க்ஷன் தான் அண்ட் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அப்புறம் ப்ளீஸ், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எங்கள் சார்பாக இன்வைட் பண்ணிடுங்க. ஆனா மிஸ்டர் தியாகராஜன் சார், எல்லாம் அவசரமா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? ஐ மீன், இப்பதான் கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணிருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்க உங்களோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா போதும். சரி, இப்போ புக்கோட டைட்டிலை பத்தியும் சில நோட்ஸை பத்தியும் பேசுவோமா? ஓகே. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நான் ஒரு மீட்டிங்க்கு வேற போகணும். அனுமதி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வரவழைச்சு உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. அபிஷியல் வேலை, அதனால தான் வர வேண்டியதா இருக்கு. சரி. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நாங்க போயிட்டு வரோம். வரேன் வாங்க சார். கார்த்திக். அம்மா ஃபோன் பண்ணவே இல்லையே. அப்படின்னா நக்ஷ் அவங்கள தொந்தரவு பண்ணலன்னு அர்த்தம். பாட்டியோட விளையாடிட்டு இருக்கான் போல இருக்கு. அம்மா வேற நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிருக்காங்க. இப்போவாவது அம்மா கிட்ட நான் பேசணும். நக்ஷ் கூட இருக்கும்போது அம்மா கிட்ட பேச டைமே கிடைக்கல. ஹலோ. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளா என்னால உங்ககிட்ட சரியா பேச கூட முடியலமா. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. சாரிமா, ரொம்ப ரொம்ப சாரி. இல்ல இல்ல, பரவாயில்ல விடு. அம்மா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? அம்மா, நான் வந்து ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய பப்ளிஷர்மா, அவங்க அத புக்க போட போறாங்களா. பிரெக்னெண்டா இருக்கும்போது என் மனசுல உள்ள விஷயத்த, என்னோட அனுபவத்தை நான் அந்த டைரியில எழுதினேன். கடைசி வரைக்கும் அதெல்லாம் நல்ல ஞாபகங்களா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத வெளியிடுற அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறமா நாளைக்கு அந்த புக்கோட லான்ச் இருக்கு. அந்த புக்க வெளியிட போறாங்கம்மா. அதுக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. நீங்க அப்பா கிட்டயே சொல்லிடுங்கம்மா. நாளைக்கு எல்லாரும் அங்க வரணுமா. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்பதான் எனக்கு புரியுது, என் பொண்ணு என்கிட்ட பல விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா, முன்னெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமான கூட சொல்லுவா. அதாம்மா இப்ப நானும் சொல்ல வந்தேன். இதனாலதான் எனக்கு ஃபோன் பண்ண கூட டைம் கிடைக்கல. போனை எடுத்து பிஸியா இருக்குன்னு கூட சொல்ல முடியல.
என்ன பத்தி தெரியும்ல? நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தியே தான் இங்க நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இங்க எந்த வேலையும் ஓடல. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. ஒவ்வொரு தடவையும் நீ சொல்றத கேட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். இப்பெல்லாம் உனக்கு என் மேல கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆமா, நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. சுத்தமா உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. கிச்சா பெரியவன் ஆனதும் இப்ப நீ என்ன கேக்குற மாதிரி அம்மா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையான்னு கேட்பான். அப்பதான் உனக்கு என்னோட மனவேதனை புரியும் அர்ச்சனா. சரிம்மா, சாரி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு கோவப்படாதீங்கம்மா. நான் தான் காரணம் கூட சொல்லிட்டேன்ல. நான் எதையும் கேட்க விரும்பல. போதும். என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத. ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ண கூட உனக்கு டைம் கிடைக்கல. வீட்ல எல்லார்கிட்டயும் பேச முடியுது, ஆனா என்கிட்ட பேச உனக்கு நேரம் இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ எழுதின புத்தகத்தை வெளியிடுறாங்க, ஆனா இப்ப வந்து என்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கல. சரி பரவாயில்ல அர்ச்சனா, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பாத்துக்கோ, நான் போனை வைக்கிறேன். அம்மா என்னடா செல்லம், அழக்கூடாது. நக்ஷ், என்னாச்சு? எழுந்துட்டனம்மா? என்ன இப்பதான் எழுந்தா, ஆனா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அம்மா, இவன் நாப்பிய ஈரம் பண்ணிட்டான், அதான் அழ ஆரம்பிச்சிருக்கான். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கம்மா. ஈரம் கொஞ்சம் இருந்தாலே இவனுக்கு சுத்தமா பிடிக்காது, உடனே அழ ஆரம்பிச்சிருவாமா. நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அர்ச்சனா? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு அர்ச்சனா. இல்லம்மா, நான் போதும், அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி 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 வாடா. அம்மா உனக்கு இப்ப உடனே நாப்பிய மாத்தி விட்டுடுறேன், சரியா? ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு கூட பாரு, உன்னோட அந்த பாட்டியும் என் மேல கோவமா இருக்காங்க, இப்ப இந்த பாட்டியும். ப்ளீஸ் நீயாவது என் மேல கோவப்படாம இரு. உன்னை விட்டுட்டு போக எனக்கு விருப்பமே இல்ல, ஆனா என்ன பண்றது? நான் உனக்கு இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். போக மாட்டேன்டா தங்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், எக்ஸாம் எப்படிப்பா எழுதுன? எழுதுனா என்னப்பா அர்த்தம்? நல்லா தானே எழுதியிருக்க? ராகுல், எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதுனியா? எல்லா கேள்விக்கும் பதில் எழுத முடியல, ஆனா நல்லா எழுதியிருக்கான். எப்படியோ நல்லபடியா எழுதியாச்சுல, அடுத்த எக்ஸாமும் இதே மாதிரி நல்லபடியா எழுது. இந்த பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் உனக்கு தெரியும்ல, நீ வேணா பாரு, நல்ல மார்க் தான் வாங்குவ. ராகுல் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்பான். இந்தாப்பா இந்த ஜூஸ குடி. ராகுல், முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வா, அப்புறம் வந்து குடிக்கலாம். போ. சரிம்மா, இத வந்து ஆ. என்னங்க, அர்ச்சனா ஃபோன் பண்ணியிருந்தா. நாளைக்கு அவ புத்தகத்தோட வெளியிடா. என்னம்மா சொல்ற ராதிகா? எந்த புத்தகம்? அம்மா, அது அர்ச்சனா ஏதோ டைரி எழுதினாளா? ஆமா, டைரி. அது வெளியிடுறாங்களா? நக்ஷ் பொறுக்கிறதுக்கு முன்னாடி அவ டெய்லி எழுதிக்கிட்டு இருந்தா. நிஜமாவே இப்ப அதை வெளியிடுறாங்களா? உனக்கு இத பத்தி தெரியுமா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, அது வெளியிட போற விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு தெரியல. என்கிட்ட சொன்னா என்கிட்ட சொல்லலன்றீங்க. கொஞ்சம் நல்ல விதமா யோசிங்களே, இது அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு. நம்ம அர்ச்சனாவோட புஸ்தகம் வெளியிடப்படுது. ஆமாங்க, அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்கா. நாளைக்கு அவளோட புக் லான்ச் ஆக போகுது. எவ்வளவு சந்தோஷப்படுவா இல்ல? அம்மா, இது நல்ல விஷயம் தானே? அப்ப எல்லாரும் போலாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ச்சனாவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிறது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. உங்க பொண்ணு உங்கள மாதிரியே தான் இருக்கா. ஏன் சூர்யா, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல? எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வராங்களே, என்ன பண்றது? அந்த ப்ரோக்ராம போஸ்ட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பேசி பார்க்கலாமே.
இல்ல அப்படி பண்ண முடியும்னு தோணல. பேசாம நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம எல்லாரும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா போவோம். ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவோம். அம்மா, நீங்க வந்தனா நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க. ம் சரிப்பா. சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவங்க எல்லாரையும், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க. அப்படியா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி புஸ்தக வெளியீட்டு விழாவை பண்றாங்க? அப்பா ரொம்ப பெரிய பப்ளிஷர். அர்ச்சனாவோட புக் விஷயத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அதனாலதான் அவங்க சீக்கிரமா புத்தகத்தை வெளியிட ஆசைப்படுறாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்கும்? பெரியமா, நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதுல அர்ச்சனாவோட புக்கை லான்ச் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். அர்ச்சனா, நீயே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுமா, சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, நிச்சயமா. சரி, போன்ல யாரு? சும்மாதான். அப்ப சரி, நாங்க ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. சரிங்க. நாளைக்கு நக்ஷுக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான நாளா இருக்க போகுது. உங்க மம்மி உனக்காக எழுதின டைரி நாளைக்கு ஒரு பெரிய புக்கா மாற போகுது இல்லையா? நாளைக்கு எல்லாரையும் விட நீ தான் அதிகமா கைத்தட்ட போற இல்லையா நக்ஷ்? அப்ப நம்மளாம் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். கார்த்திக், நக்ஷ் எதுக்குப்பா அங்கெல்லாம் வரணும்? அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும்ல. அவனுக்கு அது புது இடம், கூட்டம், சத்தம் இதெல்லாம் அவனுக்கு ஒத்துக்காதுப்பா. அவன் சின்ன குழந்தை இல்ல. ஆமா கார்த்திக். அர்ச்சனா எப்படியும் அந்த ஃபங்க்ஷன்ல பிஸியா இருப்பாள்ல. குழந்தைய அங்க கூட்டிட்டு போக வேண்டாம் கார்த்திக். ஆனா அம்மா, நக்ஷங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமா. அதான் நீங்க இருப்பீங்களே, நாங்க எல்லாரும் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம். அது அர்ச்சனா மேடம், சொல்லுங்க. நான் தனுஷ் பிரகாசன் சன்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். இது அர்ச்சனா மேடம் கிட்ட கொடுக்கணும். போ அர்ச்சனா, என்னன்னு பாரு. அது போ. பெரியம்மா, என்னம்மா அது? இன்விடேஷன் கார்டா இருக்கும். என்னம்மா அது? என்ன அர்ச்சனா? அர்ச்சனா, உன் கையில என்ன? பெரியப்பா, இது என்னோட முதல் செக். நீங்க வாங்கிக்கோங்க. என்னோட முதல் சம்பாத்தியம். நல்லா இருக்கும். ஆண்டவன் அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். பெரியப்பா, இதெல்லாம் உங்களாலதான் பெரியப்பா நடக்குது. தேங்க்யூ. அர்ச்சனா, நீ எனக்கு பெரியவன்ற மரியாதையை கொடுத்துட்ட. ஆனா இது உனக்கு தாமா சொந்தம். நீ இத எப்படி வேணாலும் செலவு பண்ணுமா. இது உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான செக் இல்ல? உன்னோட முதல் செக். இந்த செக்கை வச்சு என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ச்சனா. பேசாம இத ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாமா? அதுக்கு முன்னால இத சாமி படத்துக்கிட்ட வைங்க. அவரோட அருளால தானே இதெல்லாம் நடக்குது. அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தானே அது.
புக்க வெளியிடுற வரைக்கும் எல்லாம் சரிதான் கார்த்திக். ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷன் நினைச்சா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அங்க என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அங்க எதுவும் பண்ண வேண்டாம். அங்க உன்னோட புக்க லான்ச் பண்ணுவாங்க. சரி கார்த்திக், நீங்க அங்க என் கூடவே தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட போக கூடாது. நானே அதுதான் சொல்லலாம்னு இருந்தேன். நாளைக்கு அங்க ஃபங்க்ஷன்ல என்ன நீ இக்னோர் பண்ணிர கூடாது. கார்த்திக் ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்ன? ம். மேம், ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அட அர்ச்சனா, நாளைக்கு உன்னை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்க உனக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ? என்ன கார்த்திக் பேசுறீங்க? ப்ளீஸ் என்ன கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. நீங்க என்னடானா என்ன வெறுப்பேத்திட்டே அட இருக்கீங்க. இல்ல, ஐம் சீரியஸ். நிஜமாவே உன்னோட ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும். குடு அர்ச்சனா. கார்த்திக், ஓ, ஐ லைக் இட். ஆனா நாளைக்கு எல்லாருக்கும் இதே ஆட்டோகிராஃப் கொடுத்துறாத. என்ன நீங்க விவசாய இல்லாம பேசிட்டு? ப்ளீஸ், எனக்கு உன்னோட முதல் ஆட்டோகிராஃப் கூட. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்ன வேணாலும் எழுது. இந்தா. கார்த்திக், சரி, சீக்கிரம் எழுது அர்ச்சனா. இங்க பாரு, நம்ம சீக்கிரமா படுத்து தூங்கணும். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும். நிறைய வேலை இருக்கு. இந்த அன்புள்ள கார்த்திக், அவருடைய பெயரில்தான் என் வானம். நான் பறக்கும் இடம், என்னுடைய அடையாளம். அர்ச்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே. ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த இடமே ரொம்ப கலையா இருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல குழந்தைய வேற தூக்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் இருங்க. அர்ச்சனா மேடம் வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கங்க. அர்ச்சனா மேடம், உங்களை நான் மனசார வரவேற்கிறேன். தியாகராஜன் சார், அர்ச்சனா மேடம் வந்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. வெல்கம் அர்ச்சனா மேடம். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம். அர்ச்சனா கொடு. அம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு கார்த்திக். அர்ச்சனா, நான் உன் கூட இருக்கேன்ல. பப்ளிசிட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வராங்க போல இருக்க. பத்திரிகைக்காரங்களா இருக்காங்க. அர்ச்சனா ரொம்ப நல்லா எழுதியிருப்பா போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வரவேற்பு கொடுக்கறாங்க. கார்த்திக், குழந்தை மேல வெயில் படுது பாருப்பா. நான் பாத்துக்கிறேன். இதனாலதான் குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அங்க சரி. என்னங்க, அர்ச்சனாவோட அந்த போட்டோவை பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கல்ல. நிஜமாவே ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு. அப்பா, இந்த ஏற்பாடெல்லாம் நம்ம அர்ச்சனா காக்காக தானா?
எனக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆமாம். என்ன கார்த்திக், சின்ன ஃபங்க்ஷன் சொன்னாங்க? அர்ச்சனா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். உனக்காக எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. தைரியமா இரு. அர்ச்சனா, அம்மா, மேம் ஒரு போட்டோ எடுத்துறேன் ப்ளீஸ். இல்ல அது சார் கொஞ்சம் அந்த பக்கமா போங்களேன். மேடமை தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி.